இந்த நேரம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி. நீங்கள் ஒரு செயலை செய்ய விருப்பமில்லை என்றால்தான் நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஏனெனில் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று உண்மையாக முடிவு செய்துவிட்டீர்கள் என்றால் நேரம் பற்றிய சிந்தனை அங்கே இடையே வந்துவிடாது. நேரம் பற்றி யோசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த செயலை நீங்கள் செய்யவே முடியாது. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் உலகத்தில் சமூக ஊடகங்களின் கவர்ச்சியான மாயையில் நீங்கள் ஆசைப்படும் விஷயங்களை நீங்கள் செய்ய முடியவில்லை என்றால் காரணம் நேரமில்லை என்பதல்ல. நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆம் என்று சொல்லி தேவையான விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அதுதான் உண்மை. உங்களின் வாழ்க்கை ஒழுங்காக இல்லாததற்கும் திட்டமிடப்படாததற்கும் இதுவே முக்கிய காரணம். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு மருத்துவர் அவர் ஒருவரை காண ஒவ்வொரு சந்திப்புக்கும் 1000, 2000, 5000 வரை நாம் கட்டத் தயார். ஏன்? அவரின் நேரம் எப்படி தாராளமான மதிப்பை பெற்றது? அவர் தனது சிறுவயதிலேயே ஒரு மருத்துவராக வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த கண்ணோட்டத்துடன் தனது நேரத்தை ஒழுங்குபடுத்தத் தொடங்கினார். படிப்பதற்கான நேரத்தை திட்டமிட்டார். தேவையில்லாத பார்ட்டிகள், சினிமாக்கள், சீரீஸ் இவை எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லத் தொடங்கினார். அவர் முதலில் தனது நேரத்திற்கு மதிப்பு கொடுத்தார். அதனால்தான் இன்று மற்றவர்கள் அவருடைய நேரத்திற்கு பணம் செலுத்த தயாராக இருக்கிறார்கள். இது மருத்துவத்துறைக்கே மட்டுமல்ல, எந்த துறையிலேனும் வெற்றி பெறும் அனைவருக்கும் பொதுவானது. அவர்கள் தங்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுத்தவர்கள். அதற்கு பின் கேள்வி இது: நீங்கள் ஒரு சினிமாவிற்காக 2 மணி நேரம் செலவழிக்கிறீர்கள். அது வொர்த் ஆகிறதா? அந்த பார்ட்டிக்கு போவதற்கு 1 நாள் செலவழிக்கிறீர்கள். அதற்கு மதிப்பு உண்டா? இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் கேள்வி கேட்கத் தொடங்குங்கள். நீங்கள் எவ்வளவு நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அந்த புரிதல்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் கட்டம். முக்கியமானது கன்சிஸ்டன்சி. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முன்போக்காக நேரத்தை பயன்படுத்தணும், வீணான விஷயங்களை விட்டு வைக்கணும், படிப்பதை ஆரம்பிக்கணும் என்று முடிவெடுப்பீர்கள். ஆனால் அந்த மோட்டிவேஷன் சில நிமிடங்களில் போய்விடும். நீங்கள் ஒகேஷனலாக முயற்சிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வெற்றியும் ஒகேஷனல் ஆவதுதான். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டன்டாக முயற்சி செய்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் உங்களது. உங்கள் மனம் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்ய நினைக்கும். ஆனால் உண்மையான மாற்றம் கிடைக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு விஷயத்தை தேர்வு செய்து உங்கள் முழு கவனத்தையும் அதில் செலுத்துங்கள். முடியாது என்று சொல்லக்கூடிய எந்த விஷயமும் இல்லை. உங்கள் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் கூட மாறிவிடும். அந்த நிமிடம் இந்த நிமிடமா இருக்கக்கூடாது. டேக் ஆக்ஷன். ரைட் நவ், ரைட் அவே. உங்கள் வெற்றி பாதையில் நான் கூடவே இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் மாறாமல் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிருங்கள்.